சாத்தானுடைய கண்ணி நரகத்துக்கு கொண்டு போயிடும். சாத்தானுக்கு பயப்படுகிற பயம் எங்க கொண்டு போயிடும்? நரகத்துக்கு நம்ம வாழ்க்கை. அப்ப மனுஷனுக்கு பயப்படும் போது எங்க கொண்டு போகும்? கண்ணியை நம்மளை சேதப்படுத்தும், ஆத்மாவை சேதம். அதான் தேவநாயகத்தை 121 சொல்லும்போது ஆத்மாவை காப்பார். சரீரத்தை காப்பாற்ற மாத்திரம் இல்ல, ஆத்மாவையும் காப்பார் என்று சொல்றாங்க. அப்ப ஆத்மா ரொம்ப முக்கியம். அப்போ ரெண்டு பேர்த்தோட பயத்தினால ஆத்மா என்ன செஞ்சிடும்? சேதம் அடைந்து விடும். மூன்றாவது பயம் தான் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் உண்டாகிற ஒண்ணுமே என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறதா முதலாவது அவன் ஞானம் அடையும். ஞானம் அடையும். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா பேசிக்கானது என்னது? மதிகேடன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். மதி இல்லாதவன், புத்தி இல்லாதவன் அவன் கர்த்தர் இல்லை என்று சொல்லுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு பயந்தால் அவன் ஞானியாக்கி விடுகிறார். யார் ஞானியா இருக்கிறான் என்று சாலமோன் சொல்கிறார்? எப்போதும் எந்த கூட்டத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எந்த வீட்டுக்கு போனாலும் கையை கட்டிட்டு எங்க போனாலும் யாருக்கு எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை, யாருக்கும் எதை அபேஷம் பண்ண தேவையில்லை. போற இடத்துல வாய் வச்சு பேசாம இருக்க முடியும். அவன் ஞானி எனப்படுவான் அப்படி சாலமோன் சொல்றான். அமைதியா இருக்கக்கூடியவன் ஞானி எனப்படுவான். எங்க ஒண்ணு பேச தேவையில்லை. நம்ம கலகாலம் பேசினா தான் நம்மளை மதிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. போகிற இடத்துல நான் மௌனமா இருந்து விட்டால், யாருக்கும் எந்த அட்வைஸும் பண்ணாம, போற இடத்துல எதையும் நல்லது கொள்ளதும் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டு அமைதியா வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ சரக்கு இருக்குன்ட்டு நம்மளை கொஞ்சம் தள்ளி வச்சுதான் பார்த்துட்டு ஒரு பயம் இருக்கும். போற வர்ற இடங்கள் அமைதியா இருக்கும். வீட்டுக்குள்ளே ஆனாலும் வெளியானாலும் ஆவிக்குறை வட்டாரத்தானாலும் எதையும் சொல்லக்கூடாது. பேசாம அமைதியா பார்த்துட்டு இருந்தாலே போதும். கர்த்தராகிய தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ சாலமோன் அப்படி சொல்றான். கர்த்தருக்கு பயந்தால் வரும் நன்மையைத்தான் நம்ம வாசம். என்ன வாஸ்தவம்? முதலாவது நன்மை என்ன? டாக்டருக்கு கொடுக்க மாட்டாய், வக்கீலுக்கு கொடுக்க மாட்டாய், வட்டிக்காரருக்கு கொடுக்க மாட்டாய். வேற நமக்கு தெரிஞ்சது 3 தான். அப்புறம் வேற எதுக்கும் கொடுக்க மாட்டேன். உன் கையில பிரயாசம்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறோம். ஒரு 500 ரூபாய் வாங்குறோம், 1000 ரூபாய் வாங்குறோம். அதை நம்ம குடும்பமே என்ன செய்யறது? கர்த்தருக்கு ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு அடுத்த பங்கு என்ன செய்யறோம்? முழுசும் அந்த குடும்பமே சாப்பிடுகிறது. அதான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால் உண்டாகிற முதலாவது நன்மை. இரண்டாவது நன்மை என்ன? ஏன் கொய்யா மரத்தை போல் இருப்பான்னு சொல்லல? ஏன் பப்பாளி மரத்தை போல் இருப்பான்னு சொல்லல? ஏன் பாதாமி மரத்தை போல் இருப்பான்னு சொல்லல? ஏன் மாங்காயை போல இருப்பான்னு சொல்லல? இளநீ மாதிரி இருப்பேன்னு ஏன் சொல்லல? என்னமோ ரகசியம். ரகசியம் இல்லாம இந்த வசனத்தை தாவீது எழுதிருக்க மாட்டார். தாவீது தான் எழுதிருக்கிறாரு. தாவீதோட கவிதை தான் இது. தாவீதோடைய கவிதை, பாடல், கவிதை. இந்த கவிதை என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயந்தா உன்னுடைய மனைவி எப்படி இருப்பா? கொழுப்பு கொழுப்புன்னு இருப்பா. மட்டும் இல்லை, குணசாலியா இருப்பா, ஆஸ்வதிக்கப்பட்டவளா இருப்பா, உனக்கு நன்மையே செய்வா, உனக்கு தீமையே 4 பேர் உன்னை மதிக்கிற மாதிரி செய்வான். அதே அந்த மனைவியினுடைய விஷயத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒருத்தர் எழுதுவார். தாவீதோட மகன் சாலமோன் நீதிமொழிகளின் கடைசி பாடல்ல எழுதுவார். எப்படி எழுதுவார்? குணசாலியான ஸ்திரியை, ஸ்திரியா ஸ்திரியா ஸ்திரீனா அயன், சூடு வைத்தல் அயன். ஸ்திரீ சில சமயம் ஸ்திரீ ஸ்திரியாவும் இருக்கும், ஸ்திரியாவும் இருக்கணும். இருந்தாலும் குடும்பம் நல்லா போகும். ஸ்திரீ போடலைன்னா சூடு வைக்கிறது. ஸ்திரீனா சூடு வைக்கலன்னா ஆம்பளை இருக்க மாட்டேன். ஆம்பளை குதிரை வண்டி அப்புறம் யானை மேலே குதிரை வண்டி. அப்பப்போ என்ன செய்யணும்? ஸ்திரீ வெமினாருக்கு அதே வசனம் தான், குண்டுபாடிக்கு அதே வசனம் தான், பீச் குட்டிக்கு அதே வசனம் தான், சக்கரப்பாட்டிக்கு அதே வசனம் தான், கருமண்டிக்கு அதே வசனம், எல்லாருக்கும். நாளைக்கு உங்களுக்கு வந்தாலும் அவங்களுக்கு அந்த அது யாருக்கு எது வருதோ வாய்க்குதோ அவங்க உங்களுக்கு சூடு வைக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. சூடு வச்சாத்தான் அவன் ஆம்பளை சூடு வச்சதுக்காக தப்பா நினைச்சிடக்கூடாது.
மிரட்டுவீங்களா? உங்க சூடு வச்சு மிரட்டுவீங்களா? மிரட்டக்கூடாது. தேங்க்யூ அப்படின்னு நீங்க என்னைக்கு மௌனம் ஆகுறீங்களோ அன்னைக்கு தான் குடும்பம். குடும்பத்துல சொரணம் வந்துருச்சுன்னா என்னைய சொல்லிப்பா குடும்பத்துல மட்டும் சொரணையே வரக்கூடாது. சொரணையே வரக்கூடாது. அட்வைஸபிள் இருக்கக்கூடாது. வரதெல்லாம் பாட்டு சிரிச்சுட்டே இருக்கும். ஒரு 2-3 வருஷத்துல பிரமாண்டமான குடும்பமா மாறிடும். பியூட்டிஃபுல்லான குடும்பம். எதிர்த்து பேசுறது இருக்கு இல்லையா, அது நம்ம காலி. எதிர்த்து பேசுற நேரத்தில் குறுக்க தலையை விட்டோம், இருக்கிற தலையெல்லாம். அதனால இவர் சொல்றது என்ன, அந்த மனைவியினுடைய விஷயத்தை குறித்து பிரமாண்டமான குணசாலியான ஸ்திரீ. கர்த்தருக்கு ஒரு ஆம்பளை பயந்தா அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா குணசாலியா இருக்கு, குணம் மாற்றப்பட்டவளாக இருக்கு. அப்ப வேறொரு குணத்திற்கு அவள் மாற்றப்படுது, டிரான்ஸ்பர் ஆக்கப்படுது. இப்போ என்ன சார் பவுல் அதை சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய சிந்தை எனக்கு இருக்கு கடவுள்னு சொல்லு. பவுல் எழுதும்போது சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய சிந்தையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை முகம் பார்க்கிற கண்ணாடியா மாத்தும் ஆண்டவரே சொல்றாரு. நினைச்சு பாருங்க, நீங்க போய் முகத்துல ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்துட்டு உங்க முகத்தை பார்த்தா யார் முகம் தெரியும்? அந்த பக்கத்து வீட்டுக்காரர் முகம் தெரியுமா? அவர் சொல்றார் பவுல், பக்கத்து வீட்டுக்காரர் அவருடைய முகத்தை பார்த்தா உங்க முகம் தெரியுமா? ஏன் அவர் உங்க முகம் தெரிஞ்சதுன்னு சொல்றாரு பவுல்? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், உங்க சிந்தனைக்குள் இயேசு இருக்கிறார். நம்மளை பார்த்து அவர் வாழ்ந்துருவார். அவனை பார்த்தோம் பொண்ணை பார்த்தோம் நம்மளை மாதிரியா வச்சு நம்ம சொல்ல ரஜினி மாதிரி பல செய்யணும். நம்ம பசங்களாம் திடீர்னு நல்லாதான் இருப்பான், இப்படி பார்த்தா இப்படிமா எதுக்கு பண்றானே தெரியாது. பார்த்தா அவனை எதையோ அட்ராக்ட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். எதையோ ஒரு அட்ராக்ஷன் அவனுக்கு. என்ன அட்ராக்ஷன்? ரஜினியை பார்த்தோம் அல்லது கமலஹாசனை பார்த்தோம். நம்ம சபைக்கிட்ட சினிமா பார்க்குற வழக்கம் இல்லை, ஆனாலும் பசங்கிட்ட அது ஒட்டிக்குது. ஆமாவா இல்லையா? பாஸ்ட் கிட்ட ஒட்டிக்குதா இல்லையா? பாஸ்ட் மாட்ட ஒட்டிக்குதா இல்லையா? பாஸ்ட் பிள்ளைங்கிட்ட ஒட்டிக்குதா? எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு ஸ்டைல் இருக்கும். கொண்டா சரோஜ தேவியா இருக்கும். சொல்லுங்க சரோஜ தேவி, அப்புறம் செல்வி கட்ட சொல்லுங்க சரோஜ தேவி, அப்புறம் தேவிகா, அடுத்து சாவித்திரி. ஏதாவது ஒன்று பாஸ்ட் மாட்ட ஒட்டிக்கும். யாருமே ஒட்டலாம் சொல்ல முடியாது. சம் அட்ராக்ஷன். இதே நம்ம பிள்ளைங்க சொல்லிட்டு இப்படிமா அந்த ட்ரெஸ் தான் வாங்கி கொடுப்போம். அவனுக்கு எப்படி அந்த ட்ரெஸ் தெரியும்? அவனுக்கு அட்ராக்ஷன். அட்ராக்ஷன். யாரை போலவோ ஒருவர் அந்த மாதிரியா இருக்கிறார், அந்த மாதிரியை உலகம் பின்பற்றி போய்கொண்டே தான் இருக்கிறது. அப்போ பவுல் சொல்றா, கர்த்தருடைய சிந்தை நமக்குள்ள உள்ள வர ஆரம்பிச்சுட்டா இயேசுவே நம்முடைய வடிவத்தில் இருப்பார். நான் கேட்பேன் ஒரு கேள்வி அடிக்கடி, உங்கள் இயேசு எப்படி இருப்பார்? உங்க இயேசு எப்படி இருக்கிறார்? எப்படியெல்லாம் இயேசு இருக்கிறார் முதல்ல சொல்லுங்க, அப்புறம் இயேசு எப்படி இருப்பார் நமக்கு தெரியும். இயேசு எப்படிலாம் இருக்கார்? எப்படிலாம் கும்பிடுறாங்க முதல்ல சொல்லுங்க. பூமியில இயேசு எப்படிலாம் கும்பிடுறாங்க? அதெல்லாம் இயேசு எத்தனை வடிவில் இருக்கிறார்? இன்ஃபேன்ட் ஜீசஸ். இன்ஃபேன்ட் என்னது? குழந்தை இயேசு வடிவில். இயேசுன்னு சொல்ல மாட்டான், சேசுவே. போற வழியில குட் மார்னிங் ஜீசஸ், குட் ஆஃப்டர்நூன் ஜீசஸ், குட் ஈவினிங் ஜீசஸ். அப்ப இன்ஃபேன்ட் ஜீசஸ் என்கிற ஒரு வடிவில் இருக்கிறார். அப்புறம் என்ன வடிவில் இருக்கிறார்? கோட்டா வடிவில் இருப்பார். கோட்டாவில் ஒரு வேற மாதிரி கோட்டா ஓட்டா முருகையூர் சாலக்குடி, அங்க ஒரு இயேசு எப்படி இருப்பார்? மாதாவோடு சேர்ந்து இயேசுவார். அப்புறம் சூசையப்பரோட இயேசுவா இருப்பார். அந்த கையில இருந்து இயேசுவார். ஒவ்வொரு வடிவு இந்த பூமியில வணங்குகிற வடிவு புரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தர் பயங்கரமான ஜீசு, ரத்த வடிங்கிறார் ஒருத்தர். இந்த வடவெளியில் நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு ஒரு போன் வந்துச்சு. அது புருஷன் இல்லாத ஒரு பிள்ளை, 2 பிள்ளைங்க குழந்தைங்களாம் வயசு பிள்ளைங்க. அந்த வீட்டுக்கு ஒரு பாஸ்ட் திடீர்னு கூப்பிட்டார். திடீர்னு 2 நாள் ஆச்சு பாஸ்ட் ஆகிடும். 3ஆம் நாள் ஒரு வீட்டுக்குள்ள உள்ள கூப்பிட்டார். உள்ள ஊத்துட்டு ரத்தம் வடிது பயங்கர ரத்தம் வடிச்சுட்டு ஊரே கிளப்பி அவனுக்கெல்லாம் நைட் இவர் வெளியே தூக்கி போறதுக்குள்ள இவருக்கு ரத்தம் வடிச்சிருச்சு. எங்க போட்டோவில் ரத்தம் வடியுது. இந்த புள்ள ஒரு ரத்தம் வடி எனக்கு கூட காமிச்சாங்க. என்ன ரத்தம் வடியுதுன்னு சத்தம் போட்டீங்க, என்ன பிரச்சனை? மிட் நைட் 12 மணிக்கு போன் வருது என்னன்னு சொல்லி நைட் போல வந்து
சரி 2 நாள் விட்டு தான் போகணும், எல்லாம் அப்படியே வணங்கட்டும். போய் பார்த்தா அந்த பொண்ணு கல்வாரி சிலுவையில அடிபட்டு தலை ஒரு மூச்சு. அது ஆர்சி சர்ச்சுக்காரங்க வச்சிருப்பாங்க இல்லையா நிறைய, அவனெல்லாம் கற்பனை பண்ணி நீங்க எப்படி நீங்க எப்படி அந்த மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. இருக்கு அந்த பொண்ணு போகும்போது சின்ன லைட் மட்டும் போட்டு பிரைட் லைட் போடல இந்த மாதிரி. அதை பார்த்தவொடனே எக்ஸ்பிரஸ் ஆயிட்டாரு பாஸ்டர். எக்ஸ்பிரஸ் ஆனோட சத்தம் போட ஆரம்பிச்சு, ரத்தம் வடிது ரத்தம் வடிது ரத்தம், இந்த வீட்டு ஃபுல்லா வலியுது 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 சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகி பக்கத்து வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் வந்து அடிதல் சண்டை பயங்கரமான ரத்தம் வடிது. இப்படி ஒரு இயேசு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இருதய ஆண்டவருக்கு ஒரு இயேசு இருக்காரு. அவருக்கு இருதயமே இருக்காது. அதை கும்பிடுறீங்கன்னா அது பேர் வச்சவனையும் பாருங்க, இருதயம் ஆண்டவன் பேர் வச்சிருக்காங்க. ஆனா இருதயமே இருதயமே இருக்காது. இருதய ஆண்டவன் பேர் வச்சிருப்பாங்க. அவனுக்கு என்ன இருக்குன்னா இருதயம். அப்புறம் சகாயம் ஆண்டவன் சகாயமே செய்ய மாட்டேன். யார் கை நீட்டவே மகா நான் சொல்றேன் இயேசுனா புரிஞ்சுட்டீங்களா? இப்படி எல்லாம் இயேசு இருக்கு. இப்படிலாம் நிறைய இயேசு இருந்துட்டே இருக்கார் பூமியில. அவனவனுக்கு என்னென்ன கற்பனை இருக்குதோ அந்த கற்பனை ஒளி வச்ச இயேசு இருக்கார். கை வச்சிருப்பாரு ஸ்வைன்னு ஒளி இப்படி வரும். அப்புறம் இங்க தலைமையில வட்டம் வரும், கண்ணு வட்டம் வரும். அப்புறம் பின்னாடி ஒரு கண்ணு வட்டம் வரும். இப்படிலாம் இயேசு பல வடிவுகள்ல இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிச்சம் இந்த பூமியில. எப்படியாவது இயேசுவின் வடிவுல ஒரு வெளிச்சம் இந்த பூமியில இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரரோ நீங்கள் சுவிசேஷம் சொன்னாங்களோ உங்களை அடிக்கடி பார்க்கிறாளோ அவர் கண்ணாடியில போய் தன் உருவத்தை பார்த்தால் நீங்கள் தான் அழைக்கிறீர்கள். காரணம் இயேசு உங்கள் வடிவில் இருக்கிறார். நான் கேள்வி கேட்கிறேன், உங்க இயேசு எப்படி இருக்கிறார்? சின்னவரா இருக்கிறாரா பெரியவரா இருக்கிறாரா? அவர்தான் ஆலோசனை கொடுக்க முடியும். குழந்தை இயேசுகிட்ட போய் இந்த குழந்தைகிட்ட போய் பாலகனே நாங்கள் இன்றைக்கு ஆமா ரவித் வீட்டுக்கு போறோம். ரவித் வீட்டுக்கு போற வழியில ஏதாவது கடை இருக்குமா, பாம்பு கீம்பு வந்துருமா, புல்லு வீடு குத்திருமா அப்படின்ட்டு இந்த இன்ஃபேண்ட் கிட்ட போய் கேட்டா இது நமக்கு வழி சொல்லி தருமா? இந்த இன்ஃபேண்ட் நம்ம தான் இட்டு வச்சு நம்ம கூட்டிட்டு போகணும் ரவித் வீட்டுக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? சரி, வாலிபன் கிட்ட போறோம். வாலிபன் ஆகிய இயேசு கிட்ட போய் வாலிபனே இயேசுவே நாங்க இப்போ ஒரு டிராவல் ஆகி போயிட்டு இருக்கிறோம். ஒரு கிராமத்துக்கு நாங்க போறோம். இந்த கிராமத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க. வாலிபனுடைய கண்ணெல்லாம் எங்கதான் இருக்கும்? வாலிபனுடைய கண்ணெல்லாம் எங்கதான் இருக்கும்? அடுத்து பார், அடுத்து சொல்லிட்டு அடுத்து கன்னிகை. கன்னிகை முக்கியமானது கன்னிகை. அடுத்து ஏதாவது நெட்டு. இவர் மப்படி இந்த இயேசு மப்படியே தான் இருப்பார். எந்த இந்த வாலிப இயேசு எப்போதுமே மப்படியே தான் இருப்பார். மப்பள வயது காரணம் போய் எப்ப அவர் வழி காமிச்சு கொடுப்பா அப்படின்னா அவர்கிட்ட சொல்றோம். இவர் எப்படிதான் இருக்கிறாரு? எந்த நேரமும் மயக்கத்துல தான், ஏதோ ஒரு மயக்கத்துல இருக்கிறார். மயக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட போய் ஏப்பா உயர்படிக்கு போற வழி கொடுப்பா, பொள்ளாச்சி போயிட்டா, போயிட்டா, திருச்சி போய் ஈரோடு போய் ஏன்னா இவர் எப்போது மயக்கத்தில் இருக்கிறார். சோ அவரும் நமக்கு பிரயோஜனமானவர் அல்ல. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கணும்? வளர்ந்தவராய் பெரியவரா இருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை, அந்த வல்லமை, அந்த பிரசனம் யாருடைய வாழ்வில இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருப்பார்கள்? முகம் பார்க்கும் கண்ணாடியாய் இருப்பார்கள். முகம் பார்க்கும் கண்ணாடியாகவே இருப்பார்கள். அப்புறம் என்னை திறந்த புத்தகமாய் மாற்றும் ஆண்டவரே. அடுத்து சொல்லுவாரு என்னை ஆண்டவரே திறந்த புத்தகமா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்வில் உண்டாகிற நன்மைகளில அந்த மனைவிக்கு என்னதான் கிடைச்சதுங்க? குணசாலி என்கிற ஒரு பட்டம். பிள்ளைகள்லாம் எழுப்பி அந்த அம்மாவை என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கால் விழுந்தோடனே அம்மா காலில் விழுந்து அம்மா ஆசிர்வதிங்க, பாக்கியவதியா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் எழுப்பி என்ன சொல்லுவாரா? ஊருக்குள்ள பல பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். வாசிப்பீங்க நீங்க பைபிள்ல போட்டுருங்க. ஊருக்குள்ள பல பெண்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனா ஒன்ன மாதிரி அந்த அம்மா எப்படி கேட்டிருக்கணும்? நீ எதுக்கு ஊர் சுத்த போன? பல பெண்களை நீ எதுக்கே பார்த்த?
வருடங்களை உன்னை நான் காத்திருக்கிறேன். ஆனா நீயோ அவர்கள் எல்லாரை காட்டிலும் அவர் சொல்ற விஷயம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வாழ்த்தும்படியான ஒரு சுபாவமுடைய இந்த ஸ்திரீயாய் அவள் புகழப்படுகிறாள். அவள் எப்போதும் அவளுடைய கணவனுக்கு இன்னொரு பிரம்மாண்டம் நடந்து கொடுக்கணும். அவர் நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்து இருப்பார், அவர் பேர் பெற்றவனாக இருப்பார் என்று சொல்லப்பட்டது. அந்த அம்மா நல்லாயிச்சா, சாலியான ஸ்திரீ ஆயிடுச்சா. அவங்க வீட்டுக்காரர் எங்க உட்கார்ந்துருப்பாரு? செம்பு, துண்டு, புளிய மரம் அல்லது ஆலமரம் எங்கேயாவது உட்கார்றாரு வச்சு, அந்த இடத்துல அவர் பேர் வச்சவனாக, பேர் பெற்றவனாக, அப்படிதான் எதுவும் சொல்லுது. விசேஷமா அவர்கள் ஆலோசனை சங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களால் பேர் சொல்லும் ஒரு பிள்ளையாக மாறிவிடுகிறார். அப்படிதான் சொல்லப்படும். மாற்றும் ஒரு தன்மை, அவருடைய சூழலையே மாற்றும் ஒரு தன்மை அவளுக்கு. ஓகே, அவள் எங்க இருக்கிறா? வேறொரு மரமுக்கு ஈடாய் சொல்லாமல் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அடுத்து பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளை போல. நம்ம ஊர்ல வேற வழக்கம். எருசலேம்ல பெமினாவை கட்டி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. எருசலேம் ஒரு மாப்பிளையை பார்த்து பெமினாவை கட்டி கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. பெமினாவை இங்கிருந்து சும்மா அனுப்ப முடியும். என்ன கொடுத்து அனுப்பணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் எல்லாம் வச்சு எடுத்தா பொண்ணு கேட்க வருவான். அந்த ஊர்ல வயல படிச்சது இல்லையா? பொண்ணு கொண்டு போறது கொண்டு போகும். ஆனா ஆம்பளை அங்கிருந்து என்ன செய்வார்? கொண்டு வருவார், கூட்டிட்டு போவார். போய் தான் கல்யாணம் நடக்கும். நம்ம பேச்சு வழக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் பேசுறது இவர் பேசுறது பாஸ்டர்லாம் அதெல்லாம் ஒருத்தர் பார்க்க முடியாது. அதான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்க. அங்க வச்சு கூடாரத்துல கூட்டிட்டு கல்யாணம். அப்போ போகும்போது என்ன கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்ணாக்கு 100 ஒலிவ மரக்கன்று கொடுக்கணும். இதுதான் அந்த சீதான். இங்க 100 மரக்கன்று கொடுக்கும். அதுக்கு முன்னாடி மாமியார் 100 கன்று கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்து அதை நட்டுப்பாங்க. நட்டு நெருக்கமா நட்டு இவங்க உள்ள போறதுக்காக ஒரு வழி வச்சிருப்பாங்க. அந்த மரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாப்பாட்டு ரூம் இருக்கும். 100 மரக்கன்று நட்டுறாங்க இல்லைங்களா? அந்த மரக்கன்றுக்குள்ள வெளியே வச்சிருப்பாங்க. அந்த இடத்துலதான் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாப்பிடக்கூடிய டைனிங் ஹால் இருக்கும். ஏன் அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அங்க அடிமைகளும் நாய்களும் ஒரே போல எண்ணப்படுவார்கள். இங்க எருசலேம்ல எதுக்கு மேட்சா சொல்றாங்க? ரெண்டையும், அடிமையும் வீட்டு வேலைக்காரங்களையும் சொல்லுங்க, நாயையும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. மறுபடியும் சொல்லுங்க, நாயையும் அடிமைகளையும். நம்ம முதலாளியா இருக்கலாமா, வேலைக்காரனா இருக்கலாம்? முதலாளியும் வாழணும். அதனாலதான் நான் பயங்கர போராடி நாயையும் வேலைக்காரனையும் ஒரு இடத்துல வச்சு. அப்போ சமையல் கட்டுல அந்த மாதிரி வேலை செய்யும். யாங்க வேலைக்காரமா வேலை செய்யும். எல்லா பொருளையும் கொண்டு வந்துட்டு ஹஸ்பண்டையும் அந்த பிள்ளைங்களையும் அந்த ஓட்டலையும் உள்ள அனுப்பிச்சு உட்கார வச்சுருவாங்க. ஒரு நாள் அந்த வேலைக்காரரை சாப்பிடும் இடத்துல அந்த அம்மா அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எருசலேம் சாப்பிடுற ரூமுக்கு ஹஸ்பண்ட் மேலையும் குழந்தைங்க மேலையும் கண்ணு பற்றக்கூடாதுன்னு சொல்லி இவங்க அங்க குறுக்க நின்றுக்குவாங்க. பொருளை வாங்கி உள்ள அனுப்பிச்சு சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் அந்த பெண் எங்கதான் இருக்கணும். இங்க போட்டுட்டு வாசல்ல போய் உட்காரதோ, இங்க போய் கிச்சன்ல போய் நின்றுக்கிறதோ கிடையாது. போட்டு தண்ணியை கொடுத்து க்ளோஸ் பண்ணி வெளியே வர வரைக்கும் அந்த அம்மா அங்க நிக்கிற வழக்கம் இருக்கு. இதான் எருசலேம்ல அவ எந்த பெண்ணும் போகும்போது ஏன் அப்படின்னு கேட்டா, யாருடைய கண்ணும் படக்கூடாது என்பதற்காக வேலி அடைத்து காக்குற ஒரு காரியத்துக்கு பேர் தான் என்னது? ஒலிவ மரக்கன்று. இதுக்குள்ள அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த பிள்ளைகள் அதுபோல காக்குற, அந்த வீட்டினுடைய எதிர்காலத்தை காக்குற மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ 3 விதமான பிளஸிங். ஒன்று கைகளின் பிரயாசம், இரண்டாவது வீட்டு மனைவி, என்ன யாராவது சொல்றாரு? வருமானத்தை சொல்றாரு, மனைவியை சொல்றாரு, பிள்ளைகளை சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இந்த மாதிரி தாங்க ஆஸ்வதிக்கப்படும். வேற வழி இல்லை, எந்த குறுக்கு வழியும் கிடையாது. சொல்றது என்ன? வேற எந்த குறுக்கு வழியும் கிடையாது. இதுதான் வழி. இந்த வழியில் தான் நீ ஆஸ்வதிக்கப்படும். இப்ப கர்த்தர் சொல்றார் நீதிமொழிகள்ல
வலது கையில செல்வத்தையும் இடது கையிலே தீர்க்காசியம் வைத்திருக்கிறேன். என் வருமானம் உனக்கு நல்லது என்று சொல்லுவது. யாருடைய வருமானம்? கர்த்தருடைய வருமானம் உனக்கு நல்லது. அப்ப இந்த வழியில் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது போல ரெண்டு பேரையும் கர்த்தர் அந்த மேன்மை உள்ள வழியிலே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நியமித்திருக்கிற வழி உங்களுக்கு உண்டாயிருப்பதாக, உங்களுக்கு முன்னே திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருப்பாராக. அதை ஒரு மனுஷனும் பூட்டாதிருப்பாராக. ஹல்லேலூயா. அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிங்கள். அது இடுக்கமானதா இருந்தாலும் அதுக்குள் பிரவேசிப்போங்கள். ஒரு விசாலமான ஸ்தலத்தை இயேசு நமக்காக வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த சிரசு மேல கர்த்தர் ஊற்றுவார். சிரசு மேல ஊற்றுவார். அந்த ஆசீர்வாதத்தின் புதிய ஆண்டுகளை காண கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் மேன்மையான திட்டங்களை அறிவிப்பார். அவர் உண்மையான கர்த்தரை செய்வார். ஜெபிப்போம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡೆಲ್ಲ ಕನ್ನಡ ನೋಡಿ ನಾವು ಜಪ ಮಾಡಿರೋ நல்ல வாக்குகளை